சாதாரணமாக உலகத்தை நாங்கள் பார்த்தோம்னா அல்லாஹ் ஒன்றையும் கவனிக்காத மாதிரி இருக்குது. அப்படித்தானே? அங்கே குழப்பம், இங்கே குழப்பம், அந்த அநியாயம், இங்கே நடக்கிற அநியாயம், அவ்வளோ அநியாயங்களும் உலகத்தில் இருக்குது. செய்கிறவரெல்லாம் படு மோசமான ஆக்கள். ஆனால் ஒன்றும் நடக்கலை. நல்ல மனிதர்கள் ஒருஜாவது இங்கே போக ஒன்றும் செய்யலாமல் இல்லாட்டி சிறையிலையும் அங்கேயும் இங்கேயும் சீரழிஞ்சு திடுறாங்க. அப்போ அல்லாஹ் பார்க்குறானா? கேட்குற துவாக்களை அல்லாஹ் கேட்குறானா? யா அல்லாஹ் யாழன்ற எத்தனையோ துவா கேட்குறோமே, இப்போ அல்லாஹ் கேட்குதா? அது அல்லாஹுக்கு தெரியுமா இதெல்லாம்? என்ற ஒரு கொஞ்சம் ஒரு குழப்பம் ஒன்று வரும். அப்போ அல்லாஹ் முடித்தான் வஹுவ சமீஉல் அலீம். நீங்கள் பேசுகிறது, துவா கேட்குறது, நீங்கள் சொல்கிறது எல்லாம் எனக்கு கேட்குது, எனக்கு தெரியும் இதெல்லாம். ஆனால் நான் உலகத்தை படித்தது எல்லாத்துக்கும் டக்குன்னு முடிவு சொல்லவில்லை. தீமை செஞ்சோன்னே அவருக்கு தண்டனை, நன்மை செஞ்சோன்னே அவருக்கு கூலி, அப்படி நான் படிக்கலை. இது ஒரு சோதனைக்கான உலகம். மறுமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தால் தான் இந்த கருத்தை ஃபுல்லாக அவங்களுக்கு விளக்கும். அதான் அந்த வஹுவ சமீஉல் அலீம்னு முடித்தாது. சரியா? மக்காவுலேயும் இந்த சூரா இறங்குற நேரம் உங்களுக்கு தெரியும், நிறைய கொடுமகள் தண்டனைக்கு உட்பட்டு கடைசியில் இயலாமல் ஓடி நிறைய பேர் மக்கா விட்டு ஹபஷாவுக்கு இல்லையா திரும்ப மதீனாவுக்கு ஓடித்தான் வாழ்ந்த நிறைய பேர் துவா கேட்டு அப்போ அல்லாஹ் சொன்னால் நீங்கள் கேட்குறெல்லாம் எனக்கு கேட்குது. நீங்கள் வாயால் கேட்குறீங்களா துவா, எனக்கு அதெல்லாம் கேட்குது, நடக்கிறெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எப்படி வாழணும் என்றால், யார் மர்ம நாள் எதிர்பார்த்து வாழுகிறாரோ கண்டிப்பாக அது வரும். அப்போ தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அதை கணக்கில் வைக்காட்டி அப்போ உலகத்தில் எல்லாத்தையும் கிடைப்போம்னு, உலகத்தில் எல்லாத்தையும் தேடிக்கொள்ளணும்னு சொல்லி மனிதனுக்கு மனிதன் முட்டி மோதி வாழக்கூடிய நிலைமை வரும். அப்போ இந்த தப்சீர் விரிவுரைகளை கேட்க மிஷ்காத் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.